கண்ணாடி புதுசா இதோட லீக் வீடியோல இந்த போர்ஷன எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எடிட்டிங்க நான் வந்து ஆக்சுவலா 5 பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 ஆப் மெயினா தேவை. நோட் வீடியோ, பிக்ஸ்லேப். இது நோட் வீடியோவோட ஏபிகே ஃபைல் ப்ராஜெக்ட்டோட டெம்ப்ளேட் ஃபைல்ஸ்குள்ளயே இருக்கும். அத நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் பிக்ஸ்லேப் இது நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடோப் பிஜி ரிமூவ் அப்படின்ற இந்த வெப்சைட் போய்க்கோங்க. வெப்சைட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, பேஜ் லோட் ஆகும். இதுல அப்லோடுன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணீங்கன்னா, அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தந்துரும். அப்போ டவுன்லோட் டூ ஃபோன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் டவுன்லோட் ஆயிடும். ஏன்னா அதே அப்லோட் ஃபோட்டோவ கிளிக் பண்ணிட்டு, இந்த ஹீரோயினோட ஃபோட்டோவ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஏஐ ஃபேஸ் ஸ்வாப்ன்ற இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, அங்க ஸ்டார்ட் ஃபேஸ் ஸ்வாப்பிங்னு இருக்கும். அந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, கீழ ஒரிஜினல்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் இமேஜ் நம்ம ஆக்சுவலா எந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ண போறோமோ, அத கிளிக் பண்ணிட்டு, நம்மளோட இமேஜ எந்த இடத்துல ஃபேஸ் ஸ்வாப் பண்ணவோ, அந்த இமேஜ நீங்க என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கேரக்டரோட இமேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் ஃபேஸ் ஸ்வாப்பிங் குடுத்துருங்க. ஸ்வாப் ஆயிடுச்சு. இத நான் உங்களுக்கு ஓகேனா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல ஃபேஸோட இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாரி நான் அந்த ஹீரோனோட ஃபேஸுக்கும் வந்து 2மே செலக்ட் பண்ணிட்டு, ஸ்வாப் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஸ்வாப் வேணாம், இல்ல நானே டிஃபால்ட்டா ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். அந்த இமேஜ எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிக்ஸ்லேப் ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல இந்த 4த் ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, அதுல ஃப்ரம் கேலரின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நம்மளோட பேக்கிரவுண்ட் இமேஜ வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல உங்களோட இமேஜ நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்ட்டா ஒரு பொசிஷன்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப தென் அதே ஃப்ரம் கேலரி செலக்ட் பண்ணிட்டு அடுத்த பேக்கிரவுண்ட செலக்ட் பண்ணுங்க. இது ஹீரோயின் பொசிஷனுக்கான பேக்கிரவுண்ட். இப்ப இந்த ஹீரோவோட ஃபோட்டோவ டெலீட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஹீரோயினோட இமேஜ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட்டு அவங்களோட இமேஜ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல அந்த மிட்ல வந்து அந்த வுட் மாரி போகுதுல்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஹெட்லேருந்து பாதி வரைக்கும் கட் பண்ணிக்கிறோம். சரி அதே வந்து அந்த ஃபோட்டோவ கிளிக் பண்ணிட்டு, அத காப்பி எடுத்துக்கிட்டு, இந்த கிராப் ஆப்ஷன்ல போயிட்டு, மீதி இருக்க ரிமைனிங் ஹால்ஃப் ஆஃப் த பாடிய வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கிராப் பண்ணிக்கிறோம். கிராப் பண்ணிட்டு, இப்ப நம்ம அத வுடன் நடுவுல வச்சோன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா பிளேஸ் ஆயிடுச்சு. இப்ப பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு, புதுசா ஒரு ஷேப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத வந்து கீழ அந்த பிளாக் பார்க்காக நம்ம என்ன பண்றோம், இத ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, இத வந்து கீழ வந்து வைக்கிறோம். வச்சு அந்த பிளாக் பார் இடத்துல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியாச்சு. இப்ப கீழ வந்து கலர்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப வந்து கரெக்ட்டா அந்த பொசிஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அல்ட்ரால வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம். நோட் வீடியோ ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல இம்போர்ட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, லோட் ஜிப்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்ல வந்து பார்ட் 1ன்னு இருக்கும். அதுல ரெட்ரோ பார்ட் 1 ஜிப்ல இருக்கும். அத ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது லோட் ஆகும். இந்த ரெட்ரோ பார்ட் 1ன்ற ஃபைல் வந்துருச்சு. இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, அது ப்ராஜெக்ட் லோட் ஆகும். சில ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல குரூப்ன்ற ஃபோல்டர கிளிக் பண்ணுங்க. இதுல கேமரா ஐகான் இருக்கும். அந்த கேமரா ஐகான கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து மேல ஃபைல் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ற ஃபைல் இருக்கும். அதுல 3 லைன்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட அப்புறம் நம்மளோட ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஹீரோயின்ற ஃபோட்டோவ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மேல சேவ் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபோட்டோ சேஞ்ச் ஆயிடும். ஹீரோவோட ஃபைல்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அதுல டபுள் லைன்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட ஹீரோவோட இமேஜ அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சேவ் ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. கீழ டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஓகேனா, இந்த ஆரோ ஐகான கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேயர கிளிக் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட்ட டெலீட் பண்ணிக்கோங்க. கீழ இந்த 4த் ஆப்ஷன அழுத்துனீங்கன்னா, இங்க ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ஹேண்டோட ஒரிஜினல் இமேஜ வந்து இம்போர்ட் பண்ண போறோம். இந்த இமேஜ இம்போர்ட் பண்ணியாச்சு. இங்க பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதுல இந்த எம்ப்டி ஹேண்டோட இமேஜ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ ஃபுல் சைஸ்க்கு வர மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் லேயர கிளிக் பண்ணிட்டு, இந்த லேயர்ல வந்து லாக் ஐகான் யூஸ் பண்ணி இந்த லேயர லாக் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரிய கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் இமேஜ இங்க இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஓகே. இது வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல இந்த இமேஜ நான் கட் பண்ணி கிராப் பண்ணிக்கிறேன். சரி. கிராப் பண்ணிட்டு, இத நான் என்ன பண்றேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஒயிட் கலர் லேயர்ல வந்து ஃபில் ஆகுற அளவுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இமேஜ நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. அந்த சைஸ்க்கு நான் இத இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் இங்க. எனக்கு இவ்வளோ தூரம் தான் வருது. அதனால நான் இப்ப என்ன பண்றேன், இந்த இமேஜ கொஞ்சம் சைஸ் பெருசாக்கிக்கிறேன். அந்த ஒயிட் கலர்ல கரெக்ட்டா ஃபில் ஆகுற அளவுக்கு நான் வந்து என்னோட இமேஜ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்க வந்து கிராப் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பரா கிராப் பண்ணிக்கலாம். இல்ல இது ஃபிட் ஆகுற அளவுக்கு வச்சுட்டு, ஓகே வச்சாச்சு. இப்ப இந்த லேயர் வந்து பேக்ல போணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இது இப்படி லாங் பிரஸ் பண்ணி இது பேக்ல எடுத்து வந்தீங்கன்னா, இந்த லேயர் பின்னாடி வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல டிஃபால்ட்ன்னு இருக்கும். அத அல்ட்ரால வச்சு சேவ் டூ கேலரி குடுத்துக்கோங்க.
லோட் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இம்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஜிப்ன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரெட்ரோ பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இல்லை இந்த ஜிப் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது லோட் ஆகிட்ட அப்புறம் உங்கள் ஃபைல் இங்கே ஃப்ரண்ட்லேயே காட்டும். ரெட்ரோ பார்ட் 2ன்ற ஃபைல். அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த இமேஜ்னு ஒரு ஃபைல் இருக்கும் லாஸ்ட்லேருந்து தேர்டு. அதில் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் எழுதுனீங்கன்னா டேப் டு ரீப்ளேஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹேண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவ்யூ இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ ஓகேனா சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா திரும்பி அந்த ஃபோட்டோவை ரீஎடிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் கீழே இந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம ப்ளே பட்டன் அழுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு இமேஜ் வேணும். இந்தமாரி இமேஜ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்க ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ஸ்வாப்புக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலில் ஃபேஸ் ஸ்வாப்னு சொல்லிட்டு பார்ட் 3ன்ற ஃபோட்டோக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் ஸ்வாப்க்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஹீரோட இமேஜ் இருக்கும். இதை நீங்கள் ஃபேஸ் ஸ்வாப்போட வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் ஸ்வாப் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் ஸ்வாப் பண்ணோன்னா ஃபேஸ் ஸ்வாப் இந்த வெப்சைட்டுக்கு நம்ம போய்ட்டோம்னா கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை. தென் ஸ்டார்ட் ஃபேஸ் ஸ்வாப்பிங் கொடுக்கணும். இந்த ட்ராப் ஹேர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் இமேஜ், அதாவது நம்ம ஃபேஸ் ஸ்வாப்போட இமேஜில் இமேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஃபேஸ் வேணுமோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட்ஸ் ஃபேஸ் ஸ்வாப்பிங் கொடுத்தோன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுக்கு இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபேஸ் ஸ்வாப் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து வேறு இமேஜ் கொஞ்சம் கிளியராக இருக்க இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் எதுவுமே 1 செகண்ட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் கொடுத்தா ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அடோப் பிஜி ரிமூவ் இந்த வெப்சைட் நம்ம போகணும். இந்த அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் அடிச்சு டவுன்லோட் டு ஃபோன் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணல, சரி என்கிட்ட ஆல்ரெடி இந்த சைட் போஸ்ட்டில் வந்து இமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட்டில். இப்போ நீங்கள் வந்து லோட் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இம்போர்ட்டன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லோட் ப்ராஜெக்ட்ன்றதை கொடுங்க. இப்போ இதில் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்து பார்ட் 3ன்னு இருக்கும். அதில் ரெட்ரோ பார்ட் 3ன்ற ஜிப் ஃபைலை வந்து லோட் பண்ணுங்கள். ஓகே, லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்டப்போ ஃப்ரண்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்தோன்னா இங்கே ஹீரோன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் டேப் டு ரீபிக்கை கொடுத்துட்டு எடிட் பண்ண இமேஜை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ரிவியூவில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ இதே வந்து நம்மளோட இமேஜ் வேறுனாச்சும் நான் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணாமல் வேறுனாச்சும் இமேஜ் யூஸ் பண்ணுறேன், அந்த இமேஜ் எனக்கு வந்து கொடுக்கணும்னா இப்போ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த சைடு போஸ்ட் இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இம்போர்ட் பண்ணுறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ண வேண்டியது என்னன்னா அது பேக்ரவுண்டில் ரிமூவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. சேவ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சரியா? பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இமேஜை வந்து சைஸ் கம்மி பண்ணணும். அப்போ இதுக்கு இந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இமேஜோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ஓரளவுக்கு இந்த சைஸில் இருந்தால் ஓகே தான். இப்போ நான் வந்து கீழே இந்த டைம்லைன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, இதுமாரி மூவ் ஆகுது. ஓகே, இது நம்ம கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இப்போ அதே வந்து இந்த பொசிஷன்ற ஆப்ஷனில் இந்த இடத்துல இந்த எல்லோ கலர் டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே -0.5 இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் மூவ் பண்ணியாச்சு. இப்போ அதே வந்து இந்த எண்ட் பொசிஷனில் இங்கே சின்ன டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மூவ் ஆகிற மாதிரி வச்சுருப்பேன். இப்போ இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இது எப்படின்னா கஸ்டமைஸாக நீங்களே உங்களோட இமேஜ் போடும்போது இந்த சேஞ்சஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை கம்மி பண்ணிக்கோங்க. தென் இந்த பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ட்ரான்சிஷனும் ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் அதோட அனிமேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். இல்லை டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. இப்போ இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் இருக்க மாரி நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. சரி, நான் வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் இதில் இம்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ப்ராஜெக்ட்டை கொடுங்க. இல்லை பார்ட் 4ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு
உள்ள ரெட்ரோ பார்ட் 4 அப்படின்ற ஜிப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் லோட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்லேயே இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கேமரா ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரண்ட்டில் ஹீரோன்ற ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா டேப் டு ரீப்ளேஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்கேல்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேல்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வர மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு 2D அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை பப்பட் பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹேண்டு இந்த லெக்லாம் வந்து மூவ் ஆகிற மாரி அனிமேஷன் எஃபெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பின்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பின் வந்து நெக்காண்ட வைக்கிறேன். தென் அடுத்த பின் வந்து இந்த கை கிட்ட நான் வைக்கிறேன். இந்த கையோட எண்டில் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 பின் ஆட் பண்ணிட்டேன். தென் வந்து இந்த ஒரு லெக்குக்கு நான் அனிமேஷனுக்காக இந்த ஒரு லெக்கோட கையில் ஒரு பின்னையும் அடுத்தது இந்த காலோட எண்டில் ஒரு பின்னையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 4 பின்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இது எக்ஸ்ட்ரா பின் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த 4 பின் ஆட் பண்ணுறதுன்ற பெட்டர். ஓகே, இப்போ வந்து நான் இந்த பின் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், அனிமேட் பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த 0th பின்ன்றது ஒரு ஆங்கர் பின் மாரி. நம்ம இந்த ஃபஸ்ட்டு பின்னை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணால் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டோட்டல் பாடி வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ அதேமாரி இந்த இடத்துல வந்து செகண்ட் பின்னுன்றது ஒரு ஆங்கர் பின் மாரி. அண்ட் தேர்ட் பின்னை நம்ம யூஸ் பண்ணால் இந்த லெக் மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஓகே, இப்போ இதை மட்டும் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எந்தெந்த பின்லாம் வந்து அனிமேட் பண்ண போகிறோம் அந்த பின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பின்னுன்றது செலக்ட் பண்ணிட்டேன்னா ஓகே, இப்போ இதில் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கீ ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு இது வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு நான் இந்த கீழே இந்த ஸ்க்ரோலர் மூவ் பண்ணிட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ எண்டில் வரும்போது எனக்கு எப்படி அனிமேட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த பின்னை என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். இந்த பின்னை மூவ் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் ஒரு சின்ன அனிமேஷன் கிடைக்குது, மூவ்மெண்ட் கிடைக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்படி மூவ் பண்ணுறேன். ஓகே, மூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஃப்ரேம் எனக்கு ஆட் ஆகிடும். தென் இந்த தேர்டு பின்னோட இனிஷியல் பொசிஷன் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் எண்டில் வந்து எனக்கு எப்படி மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம லெக்கை மட்டும் மூவ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இது மூவ் பண்ணி ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணியாச்சு. நம்ம அனிமேஷன் பார்த்தோன்னா ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து ப்ராப்பர் மூவ் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து மூவ்மெண்ட்டு சரியா வரல, திரும்பி நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அனிமேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மூவ்மெண்ட்டே இல்லாமல் எனக்கு மூவ்மெண்ட்லாம் தேவையில்லைன்னு சொன்னால் பப்பட் பின்ன தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் பார்ட்டுக்கு இதுமாரி இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த இமேஜ் இருந்தாலும் அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் சைஸ் வரைக்கும் இருந்தால் போதும். இதுமாரி ஒரு இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. லோட் வீடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இம்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஜிப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த பார்ட் 5 ஜிப்பை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஹீரோன்ற இமேஜ் இருக்கும். ஹீரோன்ற இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் மேலே 3 லைன்ஸ் இருக்கும். ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டேப் அவுட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீழே இந்த ஸ்க்ரோல் பாரை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட பொசிஷன் வந்து ஒரு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரி, இந்த மிடில் வச்சிங்கன்னா நம்ம இமேஜோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். சில டைமில் வந்து இந்த இமேஜுக்கு இது சூட் ஆகுது. பட் சில இடத்துல வந்து நம்ம இமேஜ் ரொம்ப பெருசாக இப்படி தெரியலாம். இமேஜ் வேறு ஏதாச்சும் இந்த இடத்துல தெரியலாம் நம்மளோட இமேஜை அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இமேஜோட ஸ்கேலை வந்து நீங்கள் மூவ் பண்ணிட்டு கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரி, இந்த தேர்டில் இருக்கிற இசட் ஆக்சிஸில் மட்டும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. பட் பொசிஷனில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சது மாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து எது வரைக்கும்னா ஒரு இந்த எண்ட் வரைக்கும் வச்சுட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு சூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது வரைக்கும் எனக்கு ஒரு பெட்டராக இருக்குது இந்த இடத்துல இமேஜ். ஓகே, நான் அப்போ அதனால் இந்த இடத்துல வந்து எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன்.